ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பூஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா முட்டை மிட்டாய் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டி நான் 200 கிராம்ஸ் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், 50 கிராம்ஸ் கீ எடுத்திருக்கேன், 6 எக், அதுக்கப்புறம் பாதாம் பேஸ்ட், அதுக்கப்புறம் அன்ஸ்வீட்டட் கோவா, அதுக்கப்புறம் ரோஸ் ஒயிட் எசன்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் அந்த அன்ஸ்வீட்டட் கோவா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட பாதாம் பேஸ்ட் போட்டு நம்ம பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த 200 கிராம் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே அது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த 50 கிராம்ஸ் கீயை மொத்தமாகவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி ரோஸ் ஒயிட் எசன்ஸும் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 6 முட்டையில் ஒரு முட்டையை உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 3 முட்டையை உடச்சி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நல்லா அது பீட் ஆகி கிடைக்கணும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் ரிவ்யூ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச மிக்சர்லாம் போட்டுருங்க. மிக்சர்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு 1 மினிட் கைவிடாமல் இலக்கிக்கிட்டே இருங்க. அது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்களா, இந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் 180 டிகிரி 10 மினிட்ஸ் பேக் செட் பண்ணிட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டின்னில் கீ ஆர் ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த மிக்சர் போட்டு நல்லா லெவலிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஆல்மண்ட்ஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓவனுக்குள்ளே வச்சுக்கலாம். 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் செட் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில ஒரு ஸ்டிக் ஆர் நைஃப் வச்சு குத்தி பாருங்கள். பேக்காக இருந்துச்சுன்னா அதில் எதுவுமே ஒட்டாது, பேக் ஆகலைன்னா ஒட்டும். அதுக்கப்புறம் எனக்கு பேக் ஆகிறதுனால நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு பார்த்தோன்னே எனக்கு பேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ எனக்கு பேக் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் நைஃப் வச்சு குத்தி கட்டுற பாருங்கள், எனக்கு வந்துட்டு பேக் ஆகி கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கூலாக விட்டுட்டு நீங்கள் எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்யூப்ஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே அழகாக கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும். ஆல்மண்ட்ஸுக்கு பிஸ்தாவும் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்குன்னு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து என்ன நம்ம செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எக் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.